chicken, a kadai chicken, chicken, a Seattle chicken, a chicken, a Valentine's Day special chicken. வந்து சிக்கன் கடாயும் வச்சுக்கலாம், சிக்கன் கிரேவின்னு வச்சுக்கலாம், என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க. பட் நாங்கள் சிக்கன் கடாயின்னு சொல்லி ட்ரை பண்ணுறோம். அதுக்கு மசாலா அரைக்கணும். அந்த மசாலாவுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் இருக்குது. என்னென்னா மிளகு ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, இது மல்லி 1.5 ஸ்பூனு, சோம்பு ஒரு ஸ்பூனு, அப்புறம் தேவையான மசாலா ஐட்டம், அதாவது கிராம்பு ஒரு 4-5, இந்த என்னது ஏலக்காய் ஒரு 5, ஒரு ஸ்டார் அனீஸ் சின்னதாக 1, கருப்பு ஏலக்காய் 1, அப்புறம் பட்டை, இதெல்லாம் எடுத்து வறுத்து அரைக்கணும். இதாகிடுச்சு, நல்லா வறுப்பட்டுடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வெந்தய கீரையை நல்லா அப்படி பிடிச்சி விட்டுட்டா ஈஸியாக ஸ்ப்ரெட். எதுக்காக அதை லைட்டாக வறுக்கிறோன்னா, அந்த லைட்டாக வறுத்தா தான் உங்களுக்கு பிடிக்கிறது ஈஸி. இல்லைன்னா அது கொஞ்சம் இது வந்து ஒரே ஒரு வெங்காயம், 2 சின்ன தக்காளி எடுத்து வச்சுக்கிட்டு, இது எதுக்காகனா நான் பண்ண போகிற கடாய் சிக்கனுக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக. இது பண்ணணும் அவசியம் இல்லை, பட் நான் இந்த ஸ்டைலில் தான் பண்ணுவேன். இது பண்ணும்போது திக்னஸ் நல்லா கிடைக்கும், அதுக்காக இதை இன்னொரு ஸ்பூன் போட்டு வச்சு இப்போ நம்ம இதை வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வதக்கி வெங்காயத்தை போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு வச்சு இப்போ நம்ம இதை வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வதக்கி வெங்காயத்தை போட்டு வதக்கணும். இது நல்லா இப்போ வதக்கியாச்சு. இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா சூப்பராக வதக்கியாச்சு. இப்போ தக்காளி போட்டு கடாய் சிக்கனுக்கு தேவையான சிக்கனை வந்து மஞ்சள் தூளும் உப்பு தயிர்லாம் போட்டு மேரினேட் பண்ணியாச்சு, ரெடியாக வச்சுருக்கோம். அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் வந்து இது வந்து வெங்காயம் தக்காளி நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சி பேஸ்ட். இது வந்து நம்ம ஏற்கனவே இந்த மசாலா மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை எல்லாத்தையும் போட்ட மசாலாவை வறுத்த அரைச்சி வச்சாச்சு. இது வந்து நம்ம வெந்தயக்கீரை அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம், அதை கையாலே பொடி பண்ணி வச்சாச்சு. இது இல்லாமல் இது மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து அப்புறம் வெங்காயம், இது வெங்காயம் வந்து ஒரு சின்னதாக மீடியம் சைஸில் 2 வெங்காயம், தக்காளியும் ஒரு 2 அல்லது 3 கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், இது இப்போ போடுறதுக்கு பிஞ்சு ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 மிளகு. ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸ் ரெடியாக இருக்கப்போ இது நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த இதை போடுறோம். வெங்காயத்தை போடுவோம். கொஞ்சமாக வதங்கிருக்கு, ரொம்ப வதக்கணும் அவசியம் இல்லை. இதில் எடுத்தோடனே மஞ்சத்தூளை போடுறோம். மஞ்சத்தூள் ஸ்பூன், இது நல்லா வதக்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இது நல்லா வதக்கலாம்.
இதில் வந்து சிக்கனை போட்டு நல்லா வதக்க வச்சுட்டு தனியாக போட்டு கல் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்து வச்ச மசாலாவை தாராளமாக 2 ஸ்பூன் மலைச்சாரல் மாதிரி மலைச்சாறு வெங்காயம் தக்காளி விழுதியும் இதில் சேர்த்து இதை எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் மூடி வச்சு இது வந்துடுச்சு. இது பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட கடாய் சிக்கன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம். அந்த தண்ணி ஆகிடுச்சு. இன்னும் திக்கான கிரேவியை பண்ணியிருக்கலாம். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி இப்போ வந்து அந்த கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கையால், அதை அப்படியே தூவி விட வேண்டியதாக தூவி விட்டு கொத்தமல்லி போடணும். இப்போ கொத்தமல்லியை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அந்த கொத்தமல்லியோட எசன்ஸ் அதில் கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் வாசமாக வரும். ஸோ அப்புறம் எடுத்துகிட்டு நீங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற பரோட்டாவாக இருக்கட்டும், இல்லைனா சப்பாத்தியாக இருக்கட்டும், இல்லை தோசை, இன்னும் சூப்பராக இருக்கும். அதையும் எடுத்துக்கிட்டு இந்த சிக்கனையும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் உட்காந்து பிடிச்சவங்களோட சாப்பிடுங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.